ஏ.ஆர். ரகுமான் போல தான் இசையமைத்த அனைத்து பாடல்களுக்குமான பதிப்புரிமையை இளையராஜா பெறவில்லை என உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இளையராஜா இசையமைத்த 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஊதியம் அளித்து இசையை பெறும் தயாரிப்பாளர்தான் முதல் காப்புரிமையாளர் எனவும், அதனால் தயாரிப்பாளரிடம் ஒப்பந்தம் செய்து பாடல்களுக்கான உரிமையை பெற்றுள்ளதாகவும் எக்கோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இசையை திரித்தாலோ அல்லது பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் இளையராஜா தார்மீக உரிமையை கோர முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை எனவும், ஆனால் பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளருடன் இளையராஜா எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எனவும் எக்கோ நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டது. இதனால் இசையமைப்பாளர் இளையராஜா தன் பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது எனவும் வாதிட்டது. எக்கோ நிறுவனத்தின் வாதம் நிறைவடைந்ததால் இளையராஜா தரப்பு வாதத்திற்காக வழக்கு விசாரணை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை இன்றும் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. தியாகராய நகர், வடபழனி, சாலிகிராமம், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, அடையாறு, ராயப்பேட்டை, பெசன்ட் நகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக இரவில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அவிநாசி, பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி, கொங்கனாபுரம், செட்டிமாங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. பிரதான சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சேலத்தில் அஸ்தம்பட்டி, கோரிமேடு, வின்சன், 4 ரோடு, அரிசிப்பாளையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பிட்ட செல்போன் எண்களை ஒரே நபர் தொடர்ந்து பல ஆண்டுகள் வைத்துக் கொள்ள தனி கட்டணம் வசூலிக்க தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் தற்போது செல்போன்களில் பேச ரீசார்ஜ் செய்து கொள்வது போல இனி செல்போன் எண்களை நீண்ட காலம் தொடர்ந்து பயன்படுத்தவும் தனி கட்டணம் வசூலிக்க ட்ராய் புதிய திட்டம் தீட்டியுள்ளது. புதிய டெலிகாம் சட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி செல்போன் எண்களை மக்களுக்கு அளிக்கும் நிறுவனங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தனி கட்டணம் விதிக்கவும் ட்ராய் புதிய பரிந்துரை அளித்துள்ளது. அப்படி தனி கட்டணம் வசூலிக்கும் பட்சத்தில் அதனை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக 2 சிம் கார்டுகளில் ஒன்றை மட்டும் சிலர் அடிக்கடி பயன்படுத்தும் நிலையில் மற்றொரு எண்ணை குறைவாகவே பயன்படுத்தி வருகின்றனர். குறைந்த பயன்பாட்டில் உள்ள எண்களை வேறு நபருக்கு ஒதுக்காமல் இருக்க தனி கட்டணம் வசூலிக்கலாம் என்று மத்திய அரசிடம் ட்ராய் பரிந்துரைத்துள்ளது. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இந்த தனி கட்டணம் வசூலிக்கப்படுவதையும் ட்ராய் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு முறை கட்டணம் வசூலிப்பதா இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணம் வசூலிப்பதா என இன்னும் முடிவு இறுதியாகவில்லை.